ஏற்கனவே 2 மலையாளம் படம் பண்ணியிருக்கேன். ஆனால் அது வந்து இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் தான். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அட் அ கமர்ஷியல் ஃபிலிம். ஸோ வென் 2004 வந்து when Vijay reached out to me and he said that he wants to go for the film. First few meetings வந்து விஜய் சொல்லிட்டே இருக்க. நீ இப்போ மட்டும் இல்ல, என்னால எப்பவுமே உன் கூட பேச முடியல. என்ன பேசணும்? திரும்ப திரும்ப என்ன சொல்ல போற? காமாரு அதே தான் சொல்ல போற. எப்படி காமா இருக்கிறது? சொல்லு சொல்லு. இதுக்கு ஒரு தனி ஆஃபீஸ் செட்டப்லாம் மும்பைல நம்ம போட்டு ரொம்ப வேற லெவலில் ஒரு ப்ரிப்பரேஷனோட இருக்கணும்னு நான் கேட்டப்ப விஜய் சார் வந்து இதெல்லாம் வேண்டாம், ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது பதிலாக நம்ம குவாலிட்டியே அந்த காசு இன்வெஸ்ட் பண்ணோம்னா இன்னும் அவுட்புட் அண்ட் ப்ராடக்ட் ரொம்ப நல்லாவே வரும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. யாருமே ஒரு யூஸ்வலாக பேசுகிற மாதிரி இல்லை, எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு ஜென்ரிக்காக ஒரு யூஸ்வலாக படத்தில் பேசாத மாதிரி இந்த படம் நல்லா வந்திருக்கு அந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ நானும் அதே தான் சொல்கிறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் த்ரில்லர். இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூஸ்வலாக வந்து நம்ம காமெடி பார்த்துருப்போம், இல்லை இன்டென்ஸாக இப்போ அர்ஜுன் ரெட்டி, இப்போ சேது, இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருப்போம், இன்டென்ஸான மூவிஸ். பட் இது வந்து ஒரு த்ரில்லர். நல்லா பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்னாலே ஒரு த்ரில்லர் தான். நம்ம ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் லைஃப்பில் ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்திருப்போம், லவ் பண்ணியிருப்போம், இல்லை ஏதோ ஒரு கல்யாணம் ஆகிருப்போம். ஸோ நம்ம அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம பார்ட்னர்கிட்ட இருந்து கண்டிப்பாக மறைச்சிருப்போம். அது எல்லாருமே கண்டிப்பாக ஒரு பாயிண்ட்ல பண்ணியிருப்போம். ஏன்னா இங்கே யாருமே ரொம்ப நல்லவரும் கிடையாது, ரொம்ப கெட்டவரும் கிடையாது. ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிருப்போம். அது அவங்க நல்லதுக்காகவும் இருக்கலாம், நம்ம நல்லதுக்காகவும் இருக்கலாம். ஸோ அப்படி மறைக்கும் போது அந்த ஒரு திக்குன்னு ஒரு மொமெண்ட் இருக்கும். ஐயோ இது இப்படி கண்டுபிடிக்கும், ஃபோன் எடுத்து பார்த்துருவாங்களோ, இல்லை இந்த மெசேஜை படிச்சிருவாங்களோ, இந்த மாதிரி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் அந்த த்ரில்லிங். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க த்ரில்லர் வந்து என்னதான் மர்டர் மிஸ்ட்ரி இல்லை வேற எந்த மாதிரி படத்துலையுமே வராது. அது வந்து இது ஃபஸ்ட்டு ஒரு நியூ கைண்ட் இந்த படம். விஜய் சார் ரீச் அவுட் டு மீ. அப்போ தான் ஹோ பட்டர்ஃப்ளை என் லைஃப்பில் வந்தது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் நரேஷன் இது வரைக்கும் நான் கேட்டதுலேயே. ரொம்ப அருமையான ஒரு நரேஷன். ரொம்ப கஷ்டம் அந்த நரேஷன் சொல்கிறதுக்கு, ஆனால் அவ்வளோ அழகாக அந்த நரேஷன் சொன்னார். அண்ட் அவ்வளோ ஒரு டீப்பான ஒரு கேரக்டர். நான் என் லைஃப்பில் அந்த டைமில் இருந்த சுச்சுவேஷனும் இந்த கேரக்டர் எனக்கு வந்த டைமிங்கும் பயங்கரமாக அலைன் ஆச்சு. ஓகே இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஹர்சல்ஸ் நிறைய ரிஹர்சல்ஸ் அண்ட் ஆல் வி ஹேட். அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஃப்ளைட் ஏறி எல்லாரும் கிளம்பி செட்டுக்கு போனாங்க. அன்றைக்கி ஈவினிங் நான் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி ஐ வென்ட் த்ரூ அ மேஜர் சர்ஜரி. அந்த டைமில் வந்து அகெயின் டு ஐ ஹாவ் டு ரியலி டூ திஸ்ன்ற மாதிரி ஒரு குவெஸ்சன். பட் அந்த டைமில் எத்தனையோ ஸ்டார்ஸ் இருக்காங்க, இன்னமும் நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து காம்ப்ளெக்ஷன் பற்றி பேசிட்டு தான் இருக்காங்க, டஸ்கி டோன் பற்றி பேசுகிறாங்க. இன்னும் நிறைய படங்களில் வந்து நிறைய ஹைரார்கி இருக்குது. அது எதுவுமே கிடையாது இந்த டீமில். அதுதான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட். பட் நான் ஏன் இது சொல்ல வந்தேன்னா, அந்த டைமில் அவங்க எவ்வளவோ பெரிய ஸ்டார்ஸ் செலக்ட் பண்ணி அவங்கள வந்து ஷூட் போயிருக்கலாம். பட் எனக்காக வெயிட் பண்ணி அந்த டேட்ஸை வந்து புஷ் பண்ணி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி, அப்போ ஹாஸ்பிட்டலில் தே டோல்ட் மீ 2 months ஆச்சு ஐ நீட் டு டேக் ரெஸ்ட். பட் இவங்க எனக்காக பண்ணனால 10 நாள் ஐ வென்ட் பேக் டு செட். பட் அதுக்கு நான் என்றைக்குமே ஸோ ஃபைனான்ஸ்லேருந்து நான் வெளியில் வந்தபோது எனக்கு சினிமா வந்து ஏதாவது தனித்துவமாக பண்ணணும், பிரத்யேகமாக நான் மட்டுமே பண்ண முடிகிற மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன். அதுதான் என்னோட ஆசை. ஸோ அதை பண்ணுறதுக்கான அவகாசம் தான் இந்த 7-8 வருஷம் ஆயிடுச்சு. இந்த படம் ஒரு 3 வருஷமாக நாங்கள் பண்ணி இப்போது திரைக்கு வரப்போகுது. இந்த கதையை வந்து ஃபஸ்ட் நான் வந்து ஒரு 2019-20 எழுதிட்டு, அதுக்கப்புறம் சரியாக வராமல் 2023 என்னோட கோரைட்டர் ஹரிஷ் அவரும் இருக்கார், அவரோட சேர்ந்து நாங்கள் முடிச்சுட்டு அதை வந்து மவுண்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ப்ரொடியூசர்ஸ் தேடி அலைஞ்சோம், ஆக்டர்ஸ் தேடி அலைஞ்சோம். ஒரு விஷயம் அப்போ ரொம்ப கிளியராக புரிஞ்சுது. இது வந்து நாங்கள் எடுக்க ட்ரை இந்த படம் வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு ஏற்கனவே இருக்கிற பேட்டர்ன்ல இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் புரிஞ்சுது. இது வந்து தட் வாஸ் த மெயின், அது என்ன சொல்றது, அட்ராக்ஷன். இந்த படம் பண்றதுக்கான அட்ராக்ஷனாகவும் இருந்தது, பண்றதுக்கான பெரிய அப்டக்கலாகவும் அதே தான் இருந்தது.
ஸோ அதை பண்ணுறதுக்கான இந்த சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட இந்த படம் அப்படின்னு போது தான் வந்து அவங்களால ஒரு ரெஃபரன்ஸ் புரிஞ்சுக்க முடியுது. அப்போதான் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வருது. அந்த மாதிரி இந்த கதை இல்லாத போது நாங்களே ப்ரொடியூசர்ஸ் ஆக வேண்டியதாக இருந்துச்சு. இதுதான் வந்து ஸோ யூனிக்கான ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வரணும்னா நீங்களா ஒரு ப்ரொடியூசர் ஆனால் தான் ஒரே வழின்றது தான். நாங்கள் வந்து பல வருஷங்கள் இதை ட்ரை பண்ணி இதை எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணி நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம். ஆனால் அது வந்து அவ்வளோ ஈஸியாக அமையலை. ஸோ இதுக்கு பல காரணிகள் இருந்தாங்க. அதில் வந்து ஒரு 2-3 பேர் நான் முக்கியமாக குறிப்பிடணும். ஃபஸ்ட்டு வந்து ஆதர்ஷ் இங்கே இல்லை. அதான் நாங்கள் எவ்வளோ சின்ன படம்னா, எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இப்போ ஒரு வேலையில் இருக்காரு. அதனால இன்னைக்கு அவருக்கு வந்து வேலை இருக்கிறதுனால அவரால் வர முடியல. அதனால அவர் வந்து 2019 2024 வரைக்கும் இந்த படத்துக்காக என்னோட ட்ராவல் பண்ணாரு. ட்ராவல் பண்ணாருன்னு சொன்னா, ஏன்னா வந்து எங்களால் சம்பளம்லாம் கொடுக்க முடியல. ஆனால் அவர் தான் வந்து மீட்டிங் செட் பண்ணுறதுலேருந்து இந்த படத்தை எப்படி பிச் பண்ணலாம், இந்த படத்துக்கு என்ன பட்ஜெட் ஆகும் வந்து பண்ணி ஓகே இதில் சேவ் பண்ணலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுற அளவுக்கு எல்லாம் ஃபுல்லி இன்வால்வாக இருந்தார். 2024 நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்ச அப்புறம் தான் அவர் வந்து ஃபார்மலாக எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் இது ரெண்டாவதாக நான் குறிப்பிடுற See you.